பேரே ஆம்ஸ்ட்ராங். இவ்வளோ வக்ரமா அகோரமா படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும்பொழுது இந்த ஆன்மா ரொம்ப கோபமா இருக்குமா சார்? கண்டிப்பா இந்த ஆத்மாவுக்கு அதீத சக்திகள். இனி அந்த ஆன்மா பழிவாங்க ஒரு மை போட்டு நம்ம என்ன சோதிச்சு பார்க்கணும். உங்களுக்காக அது பண்ணி காட்டு. வராகமுகி வராகமுகி அந்தே அந்த நினமகா ருந்தேர் உந்த நினமகா ஜம்பே ஜம்பே நினமகா மோகே மோகனி நினமகா போடுகிற அஞ்சன மையில நான் என்ன கேட்குறோன்னா அதை காமி ஓம் எச்சனி குட்டிசாத்தம் பகவானே ஓடிவா 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 ஓடிவா. அதீத இரத்த பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயே ரொம்ப உக்கிரமா இருக்கு. இதுக்கு பக்கபலமா இருக்கிறது அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலோட. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு மட்டும் தெய்வ சப்போர்ட்டு நிறையா கிடைக்குது. இப்போ இந்த ஆத்மாவை எதுவுமே பண்ண முடியாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது ஆம்ஸ்ட்ராங் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல கெட்டதா யாருமே எதுவுமே சொல்றது இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக தான் அவரை பத்தி பேசுறாங்க. அவர் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு, இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது தர்மம் தலைக்காக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவருக்கு இப்படி ஒரு முடிவு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? தர்மா தான் நம்ம சொல்ல முடியும். அவர் நிறைய பண்ணியிருக்காரு, இதை தாண்டி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஐயா விஜயகாந்தன் நம்ம சொல்லலாம், நிறைய பேருக்கு அன்னமிட்டார். அந்த மாதிரி எம்ஜிஆர் ஐயாவை நம்ம எடுத்துக்கலாம். நல்லது செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் இல்லை. ஏன் அன்னை தெரேசா அவங்க அதில் கூட ஒன்று இருக்குது. அன்னை தெரேசா கருவுற்று இருந்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் தாயாக இருந்திருப்பார், அவள் கருணை ஊற்றத்தினால உலகத்திற்கே தாயானவள் அப்படின்னு ஒரு கவிதையே இருக்குது. சரிங்களா? இவர் நிறையா பண்ணி அது உண்மைதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியாக புள்ளி விவரம் தெரியலை. ஒரு சில பேர் 3000 பேருங்கிறாங்க, ஒரு சில பேர் 600 பேருங்கிறாங்க, ஒரு சில பேர் 1000 பேருங்கிறாங்க. எல்லாருக்குமே லா சொல்லி கொடுத்தாரு, வக்கீல் படிக்க வச்சுருக்காரு. அவருமே வக்கீல், நிறைய பேரை வக்கீலுக்கு படிக்க வச்சுருக்காரு. இத்தனைக்கும் ஒரு குத்துச்சண்டை வீரர் அவர். சரிங்களா? அதே மாதிரி நவீன ஒரு 9 ரவுண்டு சுடக்கூடிய ஒரு நவீன துப்பாக்கி, அதனுடைய விலை 15 லட்சமோ 20 லட்சமோ சொல்கிறாங்க அந்த துப்பாக்கி. இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இல்லைன்னா அவரை அவ்வளோ எளிதில் தாக்க முடியாது. ரொம்ப அவர் பேரே ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஒருத்தர். ஏன்னா ஒரு நல்ல மனிதர். இப்போ ஒருத்தருக்கு அன்னமிடுறதோ, ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறதோ, இல்லை வேறு உதவி பண்ணுறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அழியா செல்வம்னா கல்வி தான். அதையே அவருக்கு அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அழியா செல்வம். ஒருத்தருக்கு இன்றைக்கி பணம் கொடுக்குறோம்ப அது கொஞ்ச நாளில் செலவழிச்சிருவாங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறோம்னா அது அந்த ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனை எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது படிப்பு தான். சரியா? அந்த படிப்பை அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இது ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சியினுடைய தலைவி இவரை பார்க்கணுன்னு முடிவு பண்ண நினைச்சான். அப்படி ஒரு போர்ப்பட தளபதி, அப்படி ஒரு வழி நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காரா, அவரை சந்திக்கணுன்னெல்லாம் ரொம்ப முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு கூட சொன்னாங்களா, நேரங்காலம் வரட்டும் அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போக்கி இப்போ தான் ஒரு சமீபத்தில் கல்யாணமே பண்ணினார். கல்யாணம் கூட இப்போ தான் ஆணிச்சு. 1.5 வயசில் ஒரு குழந்தை கூட ஒன்று இருக்குது. தன்னுடைய ஏரியா தானே அப்படின்னு நினச்சிக்கிட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போனது ஒன்று. இது திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு முதல்ல அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய சார்புலையும் சேனல் சார்புலையும் ஆழ்ந்த இரங்கல். அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னுடைய வாராகியம் மனப்பூர்வமாக நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அவருடைய இது சாந்தம் அடையணும். சரிங்களா? நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொர்க்கத்துக்கு போகணும், மீண்டும் இந்த மண்ணில் அவர் பிறவி எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி பல்லாயிரம் பேருக்கு அவர் கல்வி தரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் இயற்கை மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அது வேற விஷயம், ஆன்மா கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இவ்வளோ வக்ரமா அகோரமா படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும்பொழுது இந்த ஆன்மா ரொம்ப கோபமாக இருக்குமா சார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறோம், ஆன்மாவை நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று துஷ்மரண ஆன்மா, இன்னொன்று புண்ணியலோக ஆன்மா. இப்போ இவரோட ஆன்மா துஷ்மரண ஆன்மா தான். சரிங்களா? அவருக்கு இன்னும் விதிகாலங்கள் இருக்குது. அவர் இறக்கணும் அப்படி இல்லை, அப்புறம் ஏன் இறந்தாருன்னெல்லாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இது திட்டமிட்டு படப்பட்டது தானே, ஒரு விபத்துங்கிற மாதிரி. அதனால இது துஷ்மரண ஆத்மாக்களை தான் வரும். இது ஆக்ரோஷமாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும். நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளை செஞ்சவங்களை நம்ம திரும்ப ரிட்டன் பழிவாங்கணும், பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு. இதை நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் பயனடைஞ்சவங்க அத்துணை பேருமே, எப்படி அவரால் பயனடைஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கடவுள்கிட்ட மன்றாட வழிபாடு இருக்குது. வழிகள் நிறையா இருக்குது. கடவுள்கிட்ட அவரை சில பேர் ஒரு அண்ணனாக பார்த்துருக்கலாம், அப்பாவாக பார்த்துருக்கலாம், மாமாவாக பார்த்துருக்கலாம், கடவுளாக கூட பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அவங்கெல்லாம் குமுறுவாங்க,
அந்த கும்புறலெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு அதீத சக்தி கிடைக்கும். இப்போ தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இவருடைய ஆன்மா வந்து பழிவாங்க துவங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ 2 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இவருடைய கொலைகளை சம்மந்தப்பட்டவங்களை 2 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இனி அந்த ஆன்மா வந்து பழிவாங்கும், தொடர்ந்து அடுத்தது பழிவாங்கும். ஏன் அப்படின்னா அவரை பற்றி நமக்கு புல் விவரம் தெரியாது. கெட்டது செஞ்சாரா நல்லது செஞ்சாரா எனக்கு அதை பற்றியெல்லாம் ஆட்சி வேணும் இல்லை. அவர் எதை ஆனால் நிறைய பேரை படிக்க வச்சார், இது உண்மை. நிறைய பேரை வக்கீல்களை தான் அவர் வந்து அதிகமாக பண்ணியிருக்காரு. இதை எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வலைதளத்தில் அவரை பற்றி நான் பார்த்தேன். இப்போ நிறைய அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து அவரை கைது பண்ணின ஒரு அதிகாரி பேட்டி கொடுத்துருந்தார். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொழுது அவரை சுற்றி போலீஸ் அவரை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணினோடனே அவர் போல்ட்டா கேட்டிருக்காரு, என்ன நீங்கள் கைது பண்ணுறதுக்கு என்ன வாரண்ட் இருக்குது உங்கள்கிட்ட, ஏதாவது வாரண்ட் வச்சுருக்கீங்களான்னு. அதுக்கு கூட அவர் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அந்த அவசர பிரகடனம் அந்த நேரத்தில் வாரண்ட் இல்லாமலே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டுகிட்டு போகும்போது முதல் தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, 50 வக்கீல் வந்திருக்காங்க. 2வது தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க, 100 வக்கீல் வந்திருக்காங்க. அவர் ஃபோன் பண்ணுனா அவ்வளோ பேர் அவர் மேலே விசுவாசமாக இருந்திருக்காங்க. நிறைய வக்கீல்கள் அவர் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடவுளே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆன்மாவுக்கு நிறைய சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இது தொடர்ந்து பழி வாங்கும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவரை பற்றி இப்போ தமிழ்நாடே ரொம்ப அவர் மேலே விசுவாசமாக நிறைய இடங்களில் கட் அவுட்டு, கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு, அப்புறம் அதை வருத்தம் தெரித்து அந்த கூட்டங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சார்புலேயே அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறோம். இதில் என்ன ஒரு மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்னா, இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ தான் திருமணம் முடித்தார். ஒரு 1.5 வயசு குழந்தை. அது இப்போ ஒரு அப்பா இல்லாமல் அது எப்படி வளரும், அது ஒரு விஷயந்தான் இல்லைங்களா? அந்த பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு தகவல். என்னதான் ஒரு ஆன்மா பழிவாங்க தொடங்குது அப்படின்னாலும் அது கொஞ்சம் தவறான விஷயம் தான் இல்லையா? இப்போ அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் அடக்கலாம் அப்படின்னா இது பண்ணால் அந்த ஆன்மாவை கொஞ்சம் சாந்தி அடைய வைக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? ஏன் நம்ம அந்த ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கணும்? வைக்க தேவையில்லையே. அது அவர் வந்து நிறையா குற்றங்கள் பண்ணியிருந்தார், இல்லை நிறைய கொடூர செயல்கள் செஞ்சுருந்தார், இல்லை அவர் வேறு வழியில் பயணம் பண்ணினார் அப்படின்னா நம்ம அந்த ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு, ஒரு தாழ்த்தப்பட்ட இனங்களுக்காக போராளி அவர். நிறைய போராடி இருக்காரு, உரிமையை மீட்டெடுத்திருக்காரு. இதுதானே அவர் பண்ணினார். அவர் என்ன தப்பு பண்ணினார்? அப்படி ஒன்றும் பண்ணலையே. அவர் இந்த இனங்கள்லாம் மேலே வரணும்னு ஒரு கல்வியை கொடுத்தாரு. சரிங்களா? இப்போ நம்ம ஊருக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் இந்தியாவில் இல்லைன்னு பல்வேறு தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மா கோபப்படுறதுல நியாயம் இருக்குது. அதில் அவரை போய் சாந்தப்படுத்தணும், அந்த ஆத்மாவை வந்து நம்ம கூல் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் அது நல்ல கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கிற உரிமை கோர்ட்டுக்கு தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் தவறு பண்ணியிருந்தாலும் அவனை தண்டிக்க வேண்டிய ஒரு அதிகாரமும் அந்த பவரும் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. சரிங்களா? அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா இவர் ரொம்ப உக்கிரமாக தான் இருக்குதுன்னு எனக்கு ஒரு விஷயம் வேணுன்னா நம்ம இங்கே சோதித்து பார்க்கலாம். அந்த ஆன்மா எந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்குது, இல்லை அந்த ஆன்மா உலாவுதா, இல்லை வேறு மாதிரி இருக்குதா என்னன்னு வேணும்னா நம்ம அந்த ஆத்மாவை ஒரு மை போட்டு நம்ம வேணால் சோதித்து பார்க்கலாம். எங்களுக்காக அது பண்ணி காட்டுறீங்களா? நான் தயாராகிறேன். சரியா? நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து குருநாதரே, பிரபஞ்சமே, முன்னோர்களே, தாய் தகப்பன் அனைவரையும் வேண்டி விரும்பி இந்த இடத்துல கூப்பிட்டு வணங்குகிறேன். ஐங்குலோம் ஐநம பகவதி வர்த்தாளி வர்த்தாளி வராகி வராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்த நினமகா ருந்தே ருந்த நினமகா ஜம்பே ஜம்பே நினமகா மோகே மோகனி நினமகா ஸ்தம்பேதம்பி நினமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானாம் சர்வஷாம் வாக்கியத்த சக்தோர் முககதி சிவை ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்குலும் டக டக கூம் அஸ்திராயப்படு. நான் போடுகிற அஞ்சன மையில் நான் என்ன கேட்குறேனோ அதை காமி. ஓம் யக்ஷினி குட்டி சாத்தம் பகவானே ஓடிவா 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 ஓடிவா. ஓம் யக்ஷினி ஓங்கார யக்ஷினி மலையாள கர்ண யக்ஷினி சந்திரகலா ரூபினி ராஜவசிகரணி வசிவசி என் காதில் பேச பாபா, என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா. இவர் வெட்டுப்பட்டு இறந்த இடத்துக்கும் பக்கத்திலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த மையில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வீடு கட்டுறாரு இல்லைங்களா, அந்த வீடு கட்டுறதுக்கும் பக்கத்திலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கும் பக்கத்திலே தான் இந்த ஆத்மா இருக்குது. ரொம்ப உக்கிரமாக இருக்குது. சரியா? அதீத வேகத்தோடையும் அதீத இரத்தப்பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும் ரொம்ப உக்கிரமாக இருக்குது. இதுக்கு பக்கபலமாக இருக்கிறது அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலோட தெய்வத்தோட சப்போர்ட் இருக்குது. இதை சாந்தப்படுத்துகிறதோ இதை அடக்கி ஆள்றதோ கொஞ்சம் கடினம்.
தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய விஷயங்களையும் முடிச்சதுக்கு பிறகு தான் இது சாந்தமாகும். ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு தெய்வ சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. அங்கே ஒரு தெய்வ சக்தி ஒன்று நடமாட்டம் இருந்திருக்கு. அங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று காமிக்குது. அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் இப்போ இந்த ஆத்மாவுக்கு கூட சேர்ந்துருச்சு. அதனால இந்த ஆத்மா அதீத சக்தியோடையும் பவரோடையும் உக்கிரமாயிருச்சு. இப்போ இதை கட்டுப்படுத்துறதோ சாந்தப்படுத்துறதோ தேவையில்லைன்னு தான் சொல்லுது மை. சரி, அவரை ஃப்ரீயாக விட்டுருங்க, அதை போய் கட்டுப்படுத்தவோ அதெல்லாம் தேவையில்லை. அவர் ஒரு நல்ல ஆத்மாவாக தான் மாறினார். இதுக்கு பிறகு அவர் நிறைய எண்ணங்கள் வச்சுருந்தார். நிறைய நல்லதுகள் பண்ணணும், அறக்கட்டளை பண்ணணும், நிறைய பேரை படிக்க வைக்கணும், நிறைய உதவிகள் பண்ணணுங்கிற எண்ணம் தான் மனசு பூரா இருந்திருக்கு. இது பழிவாங்கிற நோக்கத்தில் நடந்ததுனால இப்போ இவருக்கு எல்லா ஆத்மாவுக்கும் தெய்வத்தோட சப்போர்ட்டு கிடைக்காது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு மட்டும் தெய்வ சப்போர்ட்டு நிறையா கிடைக்கிது. பக்கத்தில் இருக்கிற தெய்வமாக இருந்தாலும் சரி, அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தெய்வ சக்திகளாக இருந்தாலும் சரி, அதீத சக்தி இந்த ஆத்மாவுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆத்மாவை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஆத்மாவுக்கு ஒரு 300 வால்ட்டு இல்லை ஒரு 400 வால்ட்டு கரண்ட் இருக்குன்னா அதை கையில் பிடிக்கிறதே கஷ்டம். இது லட்சக்கணக்கான வாட்டுக்கு போயிடுச்சு. அதனால இது பழிவாங்காம விடாது. சரியா? எனக்கு ஏதோ மங்களா தான் இருக்கிற மாதிரி. ஏதோ அந்த நீ அளவுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் சார். சரி, அதனால இந்த ஆத்மாவை யாராலையும் சாந்தப்படுத்த முடியாது. சாந்தப்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை. என்ன, தண்டிக்கப்பட்டவங்க உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான், நெருப்பை தின்னவன் என்னமோங்கிற பழமொழி மாதிரி ஒரு தண்டிக்கப்பட்டிருக்காரு, அந்த தண்டனையை அனுபவிக்கப்படும். சரியா? அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழிவாங்க ரெடி ஆகிட்டு இன்னும் அடுத்தடுத்தது நடக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் அவரை கேள்விப்பட்ட வரைக்கும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு படிக்க வச்சுருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணினதுனால அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல மனிதர்கள்லாம் இருக்கணும்ல. அவரை போய் ஏன் இப்படிலாம் பண்ணணும்? தேவையில்லை. ரெண்டாவது, அவருக்கு இது தெரிஞ்சிருந்தாலே அவரை தாக்கியிருக்க முடியாதான். அவர் குத்துச்சண்டை வீரர். சரியா? அது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது அவர் ஆன்மா எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்காக பார்த்து கழித்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக அவரை பற்றி சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.